திரை மயக்கம் என்ன செய்யுது? திராவிடனே கலங்கடிக்குது. அவன் கைதட்டி ஆர்ப்பரிச்சு கொண்டு வந்தது இன்னைக்கு அவனுக்கே சிக்கலாகுது. அணில் கைகளையும் கால்களையும் ஏறி குதிக்குது, எங்க உதறதுன்னு தெரியல. புலி அப்படி ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துருக்குது. திராவிடம் தந்திக்கிட்டு இருக்கான், அணில் குறுக்க ஓடுது. ஒருத்தர் துண்டிச்சிட்டு மீதி 3 பேரும் முழிச்சிட்டு, இவரு ஒரு கௌரவத்துக்கு மறைச்சு வச்ச. ஆக அந்த வகையிலே இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், அதுக்குள்ள பார்த்துடுறாரு. இன்னொரு இப்போ ஒருத்தர் நம்மால் வந்திருக்கான், நம்ம உடன் பிறந்தவன், பெரிய சீட்டு இங்க இருந்து எடுக்கிறாப்ல. மண்ணரிப்பா மீனரிப்பா நீடாமங்கலமா பீடாமங்கலமா இளவு ஒரே குழப்பமா இருக்கு. எதை சொல்ல நீ வேணா போய் திராவிடர்கள்ட்ட இன்னைக்கு இடியும் கேதியில் போய் பேச, இந்த பக்கத்து விட்டு பசுமாடு கண்ணு விட்டுருக்குன்னு சொல்ல, பெரியார் தான் காரணம். விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே மதிப்பதிகம்ங்கிறத ஐயா இறையம்பு எழுதுனதில்லை. ஒருத்தன் பண்ணி மாதிரி கத்துறான். நடு வயது பண்ணி, கொஞ்சம் சின்ன வயது பண்ணி, கொஞ்சம் முத்திய வயது பண்ணி அப்படி கத்திட்டு வரான். அவனை நல்ல அரசே பண்ணி மாதிரியே கத்துறான்னு ரசிச்சு காசு கொடுக்குறாங்க. தெருவில் நின்று கத்துறாப்புல, அதை வச்சுக்கிட்டு வசதியாக வாழ்றான். அந்த காலகட்டத்தில் இவன் திராவிடை. யாரு? இந்த பண்ணி மாதிரியே கத்திட்டு வர்றான்ல, அவன் திராவிடை. ஒருத்தன் உண்மையிலே ஒருத்தன் வாரான், நம்மளை மாதிரி ஒருத்தன் வாரான். இப்போ என்னை மாதிரின்னு ஒருத்தன் வச்சுக்கிறீங்களேன், டேய் அவன் சும்மா கத்துறான்டா, போலியா கத்துறான்டா, நான் உண்மையிலே நல்லா கத்துவேன்டா பண்ணி மாதிரின்னு சொன்னோன்னே அப்போ 2 பேருக்கும் போட்டி நடக்குது. இந்த மாதிரி மேடை இல்லை. இப்போ நானும் கத்துறேன், அவனும் கத்துறான். ஆனால் ரொம்ப நாளாக இந்த போலி மாதிரி கத்திட்டு தான் பாருங்க. இந்த 3 மாதிரி சின்ன பண்ணி, இவன் நடு பண்ணி, அவனுக்கு தான் கைதட்டு அதிகமாக இருக்கு. நீ போலி, நீ சும்மா நம்மளை சொல்கிறான்ல போலி தமிழ் தேசியம்னு சில கூலி திராவிடர்கள், அது மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். இது போலின்னு. அப்போ என்ன வருது? ஒரு வெறி வருது. ஏய் நிப்பாட்டுற எத்தனை காலத்துக்குடா இப்படி கண்டதை நம்பி கைதட்டி கேவலப்பட்டு இரா அப்படின்னு போய் ஒரு கோணி சாக்கு போட்டு மூடிருக்காப்ல, அதை தூக்குறாப்ல. உண்மையிலே பண்ணி எந்திரிச்சு கத்துது. பைத்தியக்காரங்களா இவ்வளவு நேரம் கத்துனது நான் இல்லடா, உண்மையான பண்ணிடா. போலிய கேட்டு உண்மையான பண்ணியின் சத்தத்தையே மறந்து போனீர்களே மக்களே. அததான் இப்ப இந்த திராவிடங்களை பார்த்து கேட்டு பண்ணி நம்ம கத்த வேண்டியது இருக்கு. ஒரு மாறிவிட போட்டியே சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். சார்லி சாப்ளின் மாதிரி ஒரு மாணவன் நடிச்சிட்டான், அவனுக்கு முதல் பரிசு. 2வது பரிசு ஒரு மாணவன் சார்லி சாப்ளின் மாதிரி நல்லா நடிச்சிட்டான், அவனுக்கு 2வது பரிசு. 3வது பரிசு ஒருத்தனுக்கு கொடுக்குறாங்க, அவர் பரிசை வாங்கிட்டு வேடத்தை கலைக்கிறாரு, உண்மையிலே சார்லி சாப்ளின். அப்ப எழுதுறாரு ஐயா இறையன்பு, விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும். இப்ப கிடைக்குது பத்தி இல்ல, இப்ப கிடைக்குது இல்ல. ஏண்டா கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு மாநாடு கல்வி சிறந்த தமிழ்நாட்டுல ஒரு கல்வி அறிஞன் கூட வந்து பேசலையே. வேற இயக்குனர் நடிகரும் பேசினா அப்புறம் நடிகன் நாடால துடிக்க மாட்டானா? இவ்வளவுதான் போல இருக்க அரசியல்னு சொல்லு. என் தம்பி கவிபாஸ்கர் சொன்ன மாதிரி, அவன் குடிச்சு சாகுறான், அவன் கூத்தாடியை பார்த்து சாகுறான். அவன் வாய் வழியே போத, அவன் கண்ணு வழியே காது வழியே போத. என்ன செய்ய சொல்ற? இவர்கள் உழைப்பெல்லாம் வீணா போய் விடக்கூடாதுங்கிறத நெஞ்சு வடிக்க கத்திக்கிட்டு வேண்டியது இருக்கு. இந்த சமூகத்தை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று துடித்தவர்கள் நம்மவர்கள். இப்ப எல்லாம் என்ன கேட்கிறாங்க, என்ன பெரியார அடிச்சு முடியும், இப்ப கால் வரைக்கும் தான் புதைச்சிருக்கு. போடுவோம் பாரு, பெரியாரை பேணாத ஒழுகில் பெரியாரால் பேரா இடும்பை தரும் அப்படின்னு வள்ளுவ பெருமகனார் குரல் எழுதியிருக்காரு. அதை போட்டு பெரியாரை போற்றுவோம். போடுறேன் பாரு, யார் பெரியார்னு சொல்லுவேன் பாரு. எல்லாமே உங்களுக்கு பெரியார். எம் இனத்தின் முன்னவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார். இங்கே 3 பெரியார். உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன். செயற்கரியார் செய்வார் பெரியார், செயற்கரியை செய்வார். சரிதானே? எங்களுக்கு எல்லாம் எங்க ஐயா பேசுனாங்க, மறைமலையடிகள் ஒரு பெரியார், மாப்போ சிவஞானம் ஐயா ஒரு பெரியார். ஏன் எங்களை பெரியார்னு சொல்லாம ஈவே ராமசாமி என்று சொல்ல? அது ஐயா போடுறதே அதிகம்.
ஐயா ஈவே ராமசாமி என்று. கலைஞர்னு சொல்ல மாட்டீங்களா? முன்னாடி சொல்ல, இப்ப சொல்லல. ஐயா கருணாநிதி அவர்கள் ஏன் சொல்லல? நீ எங்களை எப்படி சொல்ற? பாவுசி, மாப்போசி, காமராஜ், என்னடா உங்க வீட்டில் ஏதோ வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே போயிட்டு இருக்கிறீடா. அப்ப எங்களுக்கு எவ்வளவு வலிக்கு. இவர்களை கலைஞர் என்று சொல்ல வேண்டும், இவர்களை எப்படி சொல்லணும்? இவரை தந்தைன்னு சொல்லணும், பெரியார்னு சொல்லணும். இப்ப ஐயா ஸ்டாலின் அப்பான்னு சொல்லணும், ஜெயலலிதாவை அம்மான்னு சொல்லணும். ஒரு பரம்பரை, எங்க பரம்பரை இவங்க தான் நம்ம அம்மா அப்பா அவங்களுக்கு நினைச்சுச்சுன்னா நாங்க எங்கடா போட்டே. அவர் போயிடுச்சுன்னா என்ன ஆயிருது? இவர் அப்பா, இந்த மாதிரி இவங்கதான் அம்மாவா, இவர் தந்தை, இவர் தந்தை. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கியவன் தமிழர் தந்தையை தந்தைன்னு சொல்ல முடியல. தமிழ் சனியன் ஒளிங்கன்னு சொன்னவன் தந்தைன்னா எப்படி? எங்க அம்மாவை ஒருத்தர் கேவலம் பேசணும் போய் தந்தைன்னு போட்ட ஒரு சமூகம் உலகத்தில் எங்க இருக்கு? எங்க அது இருக்க? இப்படி ஒரு இழி நிலையில் நின்று போயிடுச்சு இந்த சமூகம். அவர்கள் சொல்லும் போது நம்முடைய முன்னவர்களை தனித்தமிழ் அடிகளார், மறைமலை அடிகள், செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார், பெருந்தலைவர் காமராஜர், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார், இல்ல திருவிக்கா, யாராவது பாருங்க, நீங்க இப்படி ஏதாவது பேசி பார்த்திருக்கலாம் பாருங்க. யாரையாவது இப்படி முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம், இப்படி யாராவது நம்ம முன்னவர்களை கலந்துரையாடலில் அல்லது விவாதத்தில் அல்லது மேடைகளில் சொல்லுங்க. சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம், அப்படி யாராவது அழைச்சிருக்காங்களா பாருங்க. திவான் பகதூர், எட்டமலை சீனிவாசன், அப்படி அப்படி அப்படியாவது இருக்கா? சீனிவாசன், வாவுசி, மாப்போசி, ஏதோ வாசி போசின்னு ஏதோ ஊசி ஊத்திக்கிட்டு இருப்பான். அப்ப நமக்கு ஒரு வெறிம்பர் இவர்களை தந்தை பெரியார். இப்ப கலைஞர், கலைஞர் பேரை கூட சொல்லக்கூடாது, கலைஞர். ஆனால் இவர்கள் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசியனத்திற்கென்று ஒரு தேசம் அடைவதுதான் ஒரு தேசியனத்திற்கான முழுமையான விடுதலையாக அமையும் என்று கருதி 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசியனத்தின் மக்கள் நாங்கள் ஒரு நாடடைந்து எமது மொழியை மீட்டு எமது இலக்கியம், வரலாற்று பெருமை, வழிபாடு எல்லாவற்றையும் பார்த்து பெருமையோடு வாழக்கூடாதா என்ற கனவிலே களத்திலே நின்று போராடிய எம்முயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களை, பிரபாகரன் அவர்கள், திரு பிரபாகரன் அவர்கள் அப்படி சொல்றதில்லை. நீங்க மற்றவர்களை என் மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்னா இப்ப சொல்ல மாட்டேன், ஆனா சொல்லுவேன். நாங்க சொல்ல வைப்போம், வைப்போம். நிலம் வளம் எல்லாம் களவுகிறது, மொழி சிதைந்தடிகிறது. அப்போது ஆரியன் படையெடுத்து வந்தான். ஐயா எழுதியிருக்காங்க, ஆரியன் படையெடுத்து எங்கடா வந்தா? இப்பதான் வரான், வடக்கன் படையெடுத்து வரான். 1.5 கோடி பேர் உள்ள வந்துட்டான். 1.5 கோடி வாக்குரிமை பெறுகிறான். வேலை வாய்ப்பை பெறுவது கூட பிரச்சனை இல்லை, அவன் வாக்குரிமை பெறுகிறான். வாக்குரிமை பெற்றால் அவன் இந்த நிலத்தின் அதிகாரத்தை, அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். இப்போது தவிர்க்க முடியாமல் நாம் சில தொகுதிகளை மற்றவர்கள் கொடுக்க வேண்டியது வருகிறது போல இனி ஈரோடு, பெருந்துறை, கோவை, இந்த கிழக்கு, தெற்கு, இந்த மாதிரி தொகுதியெல்லாம் அவர்கள் இடம் கேட்பார்கள். இங்கேயே திமுக இந்த ஜவஹர்பேட்டையில இந்தியில சோரொட்டி அடிச்சு வாக்கு கேட்கிறது, இந்தியிலே பேசுகிறது. ஈரோடு கிழக்கிலே கேட்டாங்க. அவன் சொல்றான், அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிறவன் சொல்றான், அவன் ராஜஸ்தானி, பீகார்ல இருந்து வந்தவன் சொல்றான், தமிழால வந்தா வேலை கொடுக்கும். இன்னைக்கு அவன் கூலி, நாளை அவன் முதலாளி. குறைந்த வேலைக்கு, குறைந்த கூலிக்கு வருகிறான் என்று நீ வேலை கொடுக்கிறாய். அவன் தவிர்க்க முடியாத வேலையாளாக மாறிய பிறகு அவன் கூறுவதுதான் கூலி. அவன் 5000 கேட்பான். இன்னைக்கு 500 ரூபாய்க்கு செய்யறவன் 5000 கேட்பான். நீ கொடுத்தாக வேண்டும். நம்மளை திராவிடன் உழைப்பிலிருந்து உழைக்கிற திறனற்று குடிகாரனாக்கி கஞ்சா, ஆவின், கொக்கைன், மெத்தப்பட்டமின் இப்படி போதைகளை அடிமையாக்கி முழுக்க திரை மயக்கத்திலே மூழ்கடிச்சு தூக்கி போட்டான். இன்னைக்கு திரை மயக்கம் என்ன செய்யுது? திராவிடனே கலங்கடிக்குது. அவன் கைதட்டி ஆர்ப்பரிச்சு கொண்டு வந்தது இன்னைக்கு அவனுக்கே சிக்கலாகுது. அணில் கைகளையும் கால்களையும் ஏறி குதிக்குது, எங்க உதறதுன்னு தெரியல. புலி அப்படி ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துருக்குது. திராவிட தந்திக்கிட்டு இருக்கான், அணில் குறுக்க ஓடுது. இப்ப குடும்ப தலைவிக்கு 1000 என்ன சொல்லு?
காலையில் பிள்ளைகளுக்கு உப்புமா போட்டதை பெருமையாக பேசிட்டுருக்காப்புல, காலை உணவு போட்டு படிக்க வைக்கிறேன்றப்பல. அப்போ ஒரு கேள்வி எழுதலை, சோத்து சித்தவைய கூட்டமாக நீ மாற்றிட்டேன், 60 ஆண்டுகள் ஆண்டு காலையில் ஒரு வேளை கஞ்சி குடிச்சிட்டு பள்ளிக்கூடம் வர முடியல என் பிள்ளைக்கு. ஒரு அம்மா பெருமையாக சொல்லுது, எல்லாத்துக்கும் சாம்பார் டிஷ்ஷு கம்பல்சரி, சாம்பார் டிஷ்ஷு கொடுத்துருவோம், வாரம் முழுக்க இருக்குது சாம்பார் ஊற்றுறதுங்க. பாருங்க, இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் அந்த அம்மா பேசுது, எல்லாத்துக்கும் சாம்பார் கொடுத்துருவோங்க, சாம்பார் 5 நாள் உப்புமா தான். அப்போ என்ன காரணம்? உப்புமா கம்பெனி, அதனால உப்புமா கிண்டி போட்டுக்கிட்டு. அவர்களுடைய திருட்டு திராவிட சித்தாந்தத்தை சினிமாவை வச்சு ஒழிக்க முடியாது. அதை தாண்டிய தத்துவம் இருக்கு. இந்தியம். எது இந்தியம்? எல்லாத்தையும் பறித்து கொண்டு போகும், அது இந்தியம். பல்லை இடித்துக் கொண்டு கைகட்டி வேடிக்கை பார்க்கும், அது திராவிடம். எல்லாவற்றையும் கச்சத்தீவை திருப்பி எடு வழக்கு, கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை, அது இந்தியம். எந்த இந்தியம் திருப்பி எடுக்க முடியாது என்று சொல்கிறதோ அதுவோடவே தேர்தல் உடன்படிக்கை, அரசியல் கூட்டு, அற்ப பதவிக்காக கூட்டு. அப்ப எப்படி திருப்பி எடுப்பான்? இங்க நம்ம மக்களை ஏமாத்தணும்ல, கச்சத்தீவை மீட்க போராடுவோம், நான் வந்த பிறகு தீவிரமாக போராடுவோம். அது கொஞ்சம் அடிஷனலா சேர்த்துக்கிட்டான், கூடுதலா சேர்த்துக்கிட்டான். ஆட்சிக்கு வர்றது மாதிரி வந்த உடனே ஒரு காந்தி ஜெயந்தி அன்றைக்கு நாங்கள் டாஸ்மார்க்கை மூடுவோம், முதல் கையெழுத்து அதிலே போடுவோம். ஆட்சிக்கு வந்தவங்க ஏங்க மூடவில்லை என்று கேட்டால் வாயை மூடுவோம், உடனே ஓடுவோம். நீ எங்க யாராவது கேள, அம்மையார் கனிமொழி அம்மா, நீங்க 2 லட்சம் இளம் விதவைகள், இந்தியாவிலே அதிக விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னீர்களே அம்மா, இப்ப நீங்க மூடுறேன்னு சொன்னீங்களம்மா, படன் படன் அதான் கேக்குதுங்க நல்லா அந்த கேள்வி. அதுல என்னங்க ஒரே ஓட்டம் தான். ஏய், இன்னைக்குடா மக்களின் பிரச்சனைய, மக்களின் வலிய இதயத்திலிருந்து மொழியாக எடுத்து பேசாதவன் எப்படா இந்த நிலத்துல தலைவனா இருக்குண்டி? ஒருத்தர் துண்டிச்சிட்டு மீதி 3 பேரும் முழிச்சிட்டு, இவரு ஒரு கௌரவத்துக்கு மறைச்சு வச்ச. ஆக அந்த வகையிலே இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், அதுக்குள்ள பார்த்துடுறாங்க. இவர் பரவாயில்ல என்ன, இளமை புகுத்தி விடும் போயிடாப்ல, இன்மை புகுத்தி விடுமே, இளமை புகுத்தி விடும்னு. இன்னொரு இப்போ ஒருத்தர் நம்மால் வந்திருக்கான், நம்ம உடன் பிறந்தவன், பெரிய சீட்டு இங்க இருந்து எடுக்கிறாப்ல. மண்ணரிப்பா மீனரிப்பா, நீடாமங்கலமா பீடாமங்கலமா, இளவு ஒரே குழப்பமா இருக்கு. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி, பாரதி ராசாவா பாரதி யாரா, அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருங்கிற மாதிரி. நாமக்கல் வரல, சென்னை மாகாணம் வரல, மகாணம் ஆயிருது. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஆனா ஒண்ணு தெரிஞ்சிச்சு, வாசமா சிக்கிக்கிட்ட மட்டும் தெரிஞ்சுக்கிச்சு. இதுல காலங்காலமாக வஞ்சித்து வீழ்த்தி ஏமாத்தி எதை சொல்ல, நீ வேணா போய் திராவிடர்கள்ட்ட இன்னைக்கு இடியும் கேதியில போய் பேச, இந்த பக்கத்து விட்டு பசுமாடு கண்ணு விட்டுருக்குன்னு சொல்ல, பெரியார் தான் காரணம். அந்த அம்மாவுக்கு ஒரே பிரசவத்துல 4 குழந்தை, அவங்க பெரியார் தான். எங்க ஐயா சொன்ன மாதிரி, நம்மளமா அம்மனமா தெரிஞ்ச மாதிரி, அவன் தான் நமக்கு கோமணம் கட்டி விட்டங்க மாதிரி. ஏய், இவர் உட்கார்ந்து இருக்கும் போது, ஐயா ராமசாமிங்கிற பெரியார் உட்கார்ந்து இருக்கும் போது பக்கத்துல பேரறிஞர்னு ஒருத்தன் அண்ணா இருந்தாப்லப்பா, 2 MA படிச்சிருந்தாப்ல, அன்பழகன், நெடுஞ்செழியன், முதுகலை படித்து விட்டு ஆகச்சிறந்த அறிஞர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க பக்கத்துல. அவர்களை யார் படிக்க வச்சது? யார் படிக்க வச்சது? இன்னைக்கு உலகத்திலே ஆல்பர்ட் ஸ்வீசர் சொல்றான், அவன் மூன்று துறைகளில் முனைவர் பட்டம் பெற்று நோபல் பரிசு பெற்றவன், மிகப்பெரிய மேதை. அவன் சொல்றான், நான் வாழ்நாள்ல எவ்வளவோ புத்தகங்களை படிச்சிருக்கேன், ஆனா இந்த மாதிரி மனித வாழ்க்கைக்கு நன்னெறி சொன்ன ஒரு நூலை நான் படிச்சதே இல்லைன்னு. அது நமது பாட்டனார் எழுதின திருக்குறள் தான். அந்த திருக்குறளை அவன் எழுதுனது சும்மா 2000 ஆண்டு இருக்குங்கிறான். அது 1330 நம்ம சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான். அது 5000 கூட இருந்திருக்கலாம்.
வள்ளுவனே வியப்பென்றால் அவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த ஆசிரியன் யார்? கம்ப ராமாயணம் என்ற காப்பியத்தை 15 நாளில் கம்பல் பெருந்தகை பாடினான். அப்படின்னா அவனுக்கு இருக்கிற அறிவு என்ன? கடல்ல தண்ணியை கரண்டி தள்ளி ஊத்துன மாதிரி சொல்லிட்டு பாடிட்டு போயிருக்கான். இப்ப அவனுக்கு எவன் தமிழ் சொல்லி கொடுத்துருப்பான்? எங்க அவ்வைக்கு யாரு? வள்ளுவன் வாரான், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். நல்லா சாப்பிட்டது ஜெமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்றா, நோய் வராது, அதுக்கு எதுவும் மருந்து தேவைப்படாது அப்படின்னு பாடுறான். இது நல்லா தான் எழுதியிருக்கான், சின்னதாக தான் எழுதியிருக்கான், அதுவே சிரிச்சு. அது அவ்வை வாரா, அந்த கிழவி. வள்ளுவன் நல்லா தான் எழுதியிருக்கான், பெருசாக எழுதியிருக்கான், பிள்ளைய கஷ்டப்படுவாங்கன்னு பசித்து பூசி அது பெரிய மாத்திரையா இருக்கு, உருட்டி ஒரு கேப்சூல் அடைச்சி கொடுத்துட்டு போயிட்டான். எங்களை போய் ஒன்றும் தெரியாதுங்கிறது, நாகரிகமற்ற கூட்டம்ங்கிறது, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நடுக்குற்று நல்லியல்பு இழந்து பாலை எனும் படிமம் கொள்ளும் அறிவியல் அறிவியலை பாடியிருக்கான் இளங்கவடிகள். அதை தாசி கதை என்று போயிட்டான் திராவிடை. அது விபச்சாரி கதை, இதை நம்பிட்டான். தமிழ்ல என்ன இருக்குது? ஒண்ணும் இல்லை. அதை நம்பி கொடுமை நிகழ்ந்துருச்சு தமிழ் பேரினத்திற்கு. எல்லா உரிமையும் இழந்து தட்டுக்கட்டு தவித்து போய் நிற்கிறது.